الله 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 الصبح بدا من طلعته والليل دجى من وفرته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. இந்த ஈகை பெருநாளில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய வற்றாத பெருங்கருணையையும் அவனுடைய அருளையும் நம் எல்லோரின் மீதும் அவன் என்றென்றும் தந்து அருள்புரிவானாக. அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு பின்பற்றி வந்த அத்தனை பேர்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் இறைவன் ஆக்கி தந்தல் புரிவானாக. அறம் சேனல் நேயர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறுகிய காலத்தில் 300க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கிறீர்கள். ரமலானுடைய மாதத்தில் அதிகமான சொற்பொழிவுகளை இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவான தலைப்புகளை நம்ம அதிகமாக பேச முடியாத சூழ்நிலை ரமலானுடைய மாதமாக இருக்கிறனால நம்ம சில வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியான சில தலைப்புகளின் கீழ் பேசி வந்திருக்கிறோம். அதில் சந்தேகங்கள் தான் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்கள். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். உங்களுடைய என்னுடைய செயல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொள்வானாக. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வகையில் அன்பளிப்பு செய்வதையும் அன்பளிப்பை பெறுவதிலும் ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஒருவர் செய்த நல்ல விஷயத்தை பாராட்டி நம்ம அன்பளிப்பு வழங்கலாம். அது அவங்களுக்கு இன்னும் ஒரு உந்துதலாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அல்லாஹுக்காக மார்க்கத்துக்காக தான் சில விஷயங்களை செய்கிறோம். இருந்தாலும் மாணவர்கள், சிறுவர்கள் அல்லது பெரியவங்கனே வைங்களேன், ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு அங்கீகாரத்திற்காக ஒரு பரிசை அளித்து அவர்களை பெருமைப்படுத்துவதில் ஒரு மன மகிழ்ச்சி, மன நிறைவு என்ன செய்யும் அதில் கிடைக்கும். அல்லாஹுக்காக செஞ்சு எல்லாம் பண்ணிடுவோம். இருந்தாலும் உள்ள ரீதியாக ஒரு மன அமைதி என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் என்னுடைய பெரிய மகன்கள், மூத்தவரும் இளையவரும் அஃபீஃப் முகமது, ஷரீஃப் முகமது ஆகிய இந்த இருவர்களுமே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவர்களால் இயன்ற அளவு நோன்பை வைத்திருக்கிறார்கள். இயன்ற அளவு என்று சொன்னால் ஒரு 80-85% நோன்பை வச்சுட்டாங்க. மீதி உள்ளது ஏன் வைக்க முடியல அப்படின்னா, அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மாறி மாறி முதல்ல ஒருத்தருக்கு, அதற்கு பிறகு இன்னொருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அந்த நோன்பை முழுமைப்படுத்த முடியாமல் போனதை தவிர, உண்மையிலே இந்த வெயிலுக்கும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கும், குறிப்பாக எக்ஸாமுடைய நாளாக இருந்தாலும் அவங்க இந்த நோன்பை அல்லாஹ்விற்காக முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில். ஸோ நம்ம ஏன் பிள்ளைங்க சிரமப்படுறான்னு சொல்லி அவங்க மீது இறக்கப்படலைன்னா, நாளைக்கு மஹ்ஷரில் இதை விட மோசமான சூழ்நிலை இருக்கும். நாளைக்கு நரக நெருப்பு இதை விட சூடாக இருக்கும். அதுலேருந்து பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னா அவங்கள மார்க்கத்தின் பால் நம்ம அவங்கள கொண்டு வரணும், அவங்க நல்வழிப்படுத்தணும். அவங்க செய்கிற இபாதத்துகள் என்ன செய்யணும், நம்ம அதிகமாக ஊக்குவிக்கணும். அந்த வகையில் இரவு தொழுகையில் கலந்திருக்கிறார்கள். அதே போன்று ரமலானுடைய அந்த எல்லா விதமான இபாதத்துகளையும் கலந்து இருக்கிறார்கள். இஃப்தாரில் நல்ல முறையில் பங்கேற்றிருக்கிறாங்க. சஹர் உணவு நேரத்தை சிரமமே இல்லாமல் எழுந்திருச்சிருக்கிறாங்க. அதே போன்று ஐவேளை தொழுகைகளையும் முடிந்தவரை இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து அவர்களாக ஆர்வத்தோடு தொழுதிருக்கிறார்கள். ஆக அல்லாஹு தாலா அவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தரட்டும். அவர்களுக்கு அல்லாஹு தாலா இன்னும் அவர்களுடைய எல்லா விதமான செயல்களையும் இன்னும் அதிகரிக்கட்டும். அல்லாஹால் பொருந்தி கொள்ளப்பட்ட சாலிஹான பிள்ளைகளாக அவர்கள் வளர வேண்டும் என்று நான் அதிகமாக துஆ செய்து கொள்கிறேன். உங்களிடத்திலும் அப்படி துஆ செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எதற்காக இந்த பதிவுனா, பெருசாக நாங்கள் ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. பிள்ளைகளை நம்ம எப்படி கொண்டு வரோமோ அப்படி தான் அவங்க வருவாங்கன்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு உதாரணம் இது. ஸோ எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம தான் பழக்கப்படுத்தணும், நம்ம அவங்கள சரி வர கொண்டு வரணும். ஏன்னா மற்ற நாட்கள் ஃபஜ்ருக்கு கூட எழுந்திருக்க சிரமப்படும் பொழுது நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம். இப்போ இந்த நோம்பில் என்ன நமக்கு தெரிஞ்சுன்னா, 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுப்பினாலும் எழுந்திருக்க தானே செய்கிறாங்க. சிரமத்தோடு இருந்தாலும் கொஞ்சம் தொழுகை அட்டன் பண்ண தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம ரெகுலர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ருக்கு நம்ம தாராளமாக எழுப்பி விடலாம், அவங்க எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த நோன்பு நமக்கு தந்திருக்கு. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டி அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு சிறந்த கூலியை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். அவங்களுடைய இபாதத்துக்கு, அவங்க வணக்க வழிபாடுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய மௌத்து வரை அவங்க கண்டிப்பாக அதில் நிலைச்சிருக்கணும். இருந்தாலும் எங்களுடைய மன நிறைவுக்காக
எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை இந்த ரமலானுடைய தினத்தில் அவர்கள் நோன்பு வைத்ததற்காகவும் அவர்கள் எங்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப அமைதியாக இருந்ததற்காகவும் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த அன்பளிப்பை அவர்களுக்கு தருவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஒரு தந்தையாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக அஃபீஃப் முகமது அவர்களை நான் பரிசு கொடுக்க அழைக்கிறேன். வாங்க அஃபீஃப் முகமது. இவர் தான் அஃபீஃப் முகமது. சரிங்க, தெரிகிறாரா? ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன். சரிங்களா? சொன்னதை சொன்ன விதமாக செஞ்சார். இந்த பரிசுலாம் எனக்கு எதுக்குத்தா அப்படின்னு சொல்லி கேட்டார். இருந்தாலும் அவருக்கு நம்ம ஒரு ஊக்குவிக்கிறது மாதிரி அந்த பரிசை கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி ஜன்னத் அவர்கள். அதே போன்று என்னுடைய மாமியார் எங்களோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்காங்க, எங்களுடைய மாமனாரும் கூட. ஸோ ஒரு குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து இபாதத்தாக இது பண்ணுறனால இந்த பிள்ளைங்களை சரியாக கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்குது. ஸோ அதையும் நான் நன்றி கூர்ந்து இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இவருக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தையும் எல்லா விதமான அருளையும் அல்லாஹ் தஆலா தரணும் நான் துவா செய்கிறேன். நீங்கள் துவா செய்யுங்க இந்த அஃபீஃப் முகமதுக்காக. என்னது ஜஸாக்கல்லாவா? சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஷரீஃப். சரி போங்க, வயிறு இழுத்து விட்றாதீங்க. அடுத்ததான் ஷரீஃப் முகமது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அமைதியான பையன். அவர் வீட்டில் அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. சஹருக்கு யாராவது முன்னாடி எழுந்திரிச்சாங்கன்னா எந்திரிச்சோடனே அப்போ அஃபீஃபு அப்போ ஷரீஃபு சொல்லி ரொம்ப அன்பாக என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவர் எந்திரிக்கலையா, அவர் ஸ்கூலுக்கு வரலையா, அவர் உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி 2 பேரும் மாறி என்ன செஞ்சுப்பாங்க, அவங்களுடைய அன்பை பரிமாறிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்திருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறவங்க எல்லாம் இவங்க ட்வின்ஸான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உருவ ஒற்றுமையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். உள்ளமும் ஒற்றுமையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அதே போன்று இவருக்கும் நம்ம ஒரு சிறிய அன்பளிப்பு. சரிங்களா? இந்தாங்க. சொல்லுங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? ஆமாம். அடுத்ததாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஒருத்தர் இருக்கார், ரூஹான் முகமது. அவர் இப்போ தூக்கிட்டு வர முடியாது. இன்ஷா அல்லாஹ் அவர் ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். அவர் அவரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா சாருடைய சாருடைய நேரத்துக்கு அலாரம் கிடையாது, யாரும் எழுப்ப கிடையாது. ஆனால் அவர் என்ன செஞ்சிருவார், எங்கள் எல்லாத்துட்டையும் உக்காந்துருவார். சஹர் நிறையா டைம் சாப்பிட்ருக்காரு, ஆனால் நோன்பை முழுமைப்படுத்தலை. ஏன்னா பால்குடி குழந்தையாக இருக்கிறனால 10 மாதம் தான் ஆகுதுன்றனால இன்ஷா அல்லாஹ் அவர் நோன்பை கண்டினியூ பண்ண முடியல. அந்த என்னுடைய 3வது மகனுக்காகவும் நீங்கள் ரூஹான் முகமதுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. எங்களுடைய குடும்பத்தினருக்காக அதிகமாக துவா செய்யுங்க. எல்லாருமே இந்த நன்னாளில் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.